ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து வென் காட் ஃபர்ஸ்ட் மேட் அ war பை சார்மைன் டிசௌசா. ஸோ சார்மைன் டிசௌசா இஸ் அ கோவன் கிறிஸ்டியன் ஃப்ரம் இந்தியா. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஃபெமினிஸ்ட் வைப்ஸில் எக்ஸ்ப்ளோரிங் செக்ஷுவாலிட்டி, ரிடிக்யூலிங் பேட்ரியார்கி, இந்த மாதிரி தான் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களோட ஒர்க்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கைட் டு உமன் அப்படின்ற ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க் தான் அவங்க எழுதினாலே ரொம்ப ரொம்ப வெல் நோன் ஒர்க். இதை வந்து நிசிம் எசிக்கியல் உங்களுக்கு தெரியும், ஹீஸ் அ இந்தியன் ஜூ போய்ட். ஸோ இவர் வந்து அவங்களோட போய்ட்டிக் எபிலிட்டியை பற்றி ரொம்ப பெருமைப்படுத்தி வந்து அவரோட ஒர்க்கில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ சார்மைன் டிசௌசா, ஷீ இஸ் த poet of this poem when God first made a war. ஸோ இந்த போயம்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 சிம்பிள் போயம், ரொம்பலாம் உள்ள எதுவுமே இல்லை, வெரி சிம்பிள் போயம். ஸோ இந்த போயமில் வந்து வோர் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, வோர் அப்படிங்கிறது ப்ராஸ்டியூட்டை தான் வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ லைக் அ கஸ்வேர்ட். ஒரு பொம்பளையை திட்டும் பொழுது, அசிங்கமாக பேசும்போது வோர் அப்படின்ற வார்த்தையை வந்து ஈஸியாக வந்து தே யூஸ் இட் ஆஸ் லைக் வேர்பல் அப்யூஸாக வந்து ஈஸியாக வந்து இதை சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் நிறையா வந்து இஃப் யூ ஃப்ரீக்வெண்ட்லி வாட்சிங் வெப் சீரீஸ், இங்கிலீஷ் மூவிஸ், இந்த வேர்டை வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த போயம்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, வென் காட் மேட் அ war, அதாவது கடவுள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டை உருவாக்கும்போது அவளை எப்படி உருவாக்குனாரு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, he took the howl of the wolf, the flexibility of the politician's law and the smoothness of the gully-tone saw. அதாவது அது என்ன, உல்ஃப் வந்து ஊழையிடும்ல, ஹவுல் பண்ணும்ல, அப்படி ஹவுல் பண்ணும்ல, அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அப்படியே வந்து இதுவும் ஆகாமல் அப்படியே அந்த குரல் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து காட் வந்து உமனை மேக் பண்ணாராம். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் லா, அரசியல்வாதியோட சட்டம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிஸ் வரும்போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை சர்வை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, எதுக்கும் துணிஞ்ச எதுக்கும் ஏற்றாப்பில் தன்னை மாற்றிக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோடையும், அண்ட் ஸ்மூத்னஸ் ஆஃப் த கலிடோன் சா. கலிடோன் என்ன தெரியுமா, இந்த பழைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலையையும் 2 கையும் உள்ளே விட்டு இப்படி படுத்திருப்பாங்க, மேலேருந்து ஒரு கத்தி அப்படியே டப்புன்னு வந்து அப்படியே விழுந்து தலையை அப்படியே கட் பண்ணி தனியாக எடுக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் காட்டுவாங்க, அதான் கலிடோன். தலையை அப்படி வச்சு மேலேருந்து அப்படியே ஒரு பிளேடு வந்து விழுந்து தலையை அப்படியே கட் பண்ணும், அதை தான் கலிடோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலிடோன் சா, அந்த கத்தி வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி கடவுள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து படைச்சிருக்காராம். எப்படி, ஷார்ப் லைக் அ ஹவுல் ஆஃப் த உல்ஃப், ஃப்ளெக்சிபிள் லைக் அ பொலிட்டீஷியன்ஸ் லா அண்ட் ஸ்மூத் லைக் த கலிடோன் சா. ஓகே, ஸோ இப்படி வந்து கடவுள் படைச்சிருக்காராம். இதில் வந்து ஹவுல் ஆஃப் த உல்ஃப்னு சொல்லும் போது வந்து இன்டெரக்டாக வந்து அந்த டேஞ்சரஸ் ஒரு டார்க்னஸை வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் லா அப்படின்னும் போது சொசைட்டி, அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து எப்படி கேவலமாக வந்து தனக்கு ஏற்றாப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றிக்கிறாரு அப்படிங்கிறத மார்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஒரு உமன் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேவ் பண்ணிக்க எப்படிலாம் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கன்னிங்கான ஒரு பர்சனாலிட்டியை காட்டுற மாதிரியும் இருக்குது. அண்ட் ஸ்மூத்னஸ் ஆஃப் த கலிடோன் சா அப்படின்னும் போது லைக் ஹவு ஷார்ப் ஷீ இஸ், ஹவு ஸ்மூத் ஷீ இஸ் டு என்ன சொல்கிறது, டு டூ வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ் டு, அந்த மாதிரி ஒரு ஷார்ப்னஸை வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக எல்லா டேஞ்சரஸ், டார்க் அண்ட் கன்னிங் குவாலிட்டிஸோடு வந்து ஒரு வோரை வந்து கடவுள் படைக்கிறாராம். படைச்சிட்டு செட் த ஆல்மைட்டி லார்ட் மென், ஐ ஹாவ் கிவன் யூ த ஆல்மைட்டி ப்ராட், எல்லாம் பண்ணிட்டு என்ன செய்கிறாராம், அந்த வோரை வந்து மென்க்கு கையில் கொடுத்துட்றாராம். ஓகே, ஸோ அதாவது மென் எப்படிப்பட்டவங்கன்ற டிஸ்கிரிப்ஷன் இங்கே இல்லை, வோர் எப்படிப்பட்டவங்கன்றதை சொல்லி இதை படைச்சிட்டு ஆல்மைட்டி காட் வந்து அந்த ஆல்மைட்டியான வோரை வந்து மென் கையில் கொடுத்துட்றாராம். ஓகே, ஸோ இதுதான் வந்து த இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷீ இன் த சென்ஸ் அந்த வோர் சொல்கிறாங்க. ஓகே, ஷீ செட் லுக் ஆஃப்டர் மீ வெல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். லுக் ஆஃப்டர் மீ வெல், ஃபார் அப்பான் மை பாடி லை மெனி ஸ்லீப்பர்ஸ் கன்வர்ஜிங் இன் டு நாட்டிங்னஸ் லைக் அ ரயில்வே ட்ராக். அதாவது whoever comes to this war,
எதுக்கு ஓர்கிட்ட வருவாங்க, எதுக்கு ப்ராஸ்டியூட் கிட்ட வருவாங்க? ஸோ வெனவர் சம்மன் கம்ஸ், என்னை வந்து யூ டேக் கேர் ஆஃப் மீ வெல், பிகாஸ் அந்த ஓருக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்ஸுமே கிடையாது. வாட் எவர் ஷீ இஸ் டூயிங், இட்ஸ் லைக் அ ரொட்டீன் ஃபார் ஹர். ஓகே, ஸோ யாரையுமே வந்து நினைவு வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோ ஒரு பர்சனையோ அவள் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அவங்க எல்லாருமே ஒரே மோட்டிவ்காக தான் அவகிட்ட வராங்க. அதில் தனித்து தெரிகிறவங்களோ ஸ்பெஷலாக இருக்கிறவங்களோ யாரும் கிடையாது. ஸோ ஷி ஃபீல்ஸ் தட் நத்திங்னஸ் இன்சைட் ஹர். அண்ட் ரயில்வே ட்ராக் மாதிரி என்னோடய லைஃப் போகுது அப்படின்னு சொல்கிறா. எப்படின்னா த ரயில்வே லைக் அந்த ட்ரெயின் வந்து மூவ்ஸ் ஃபார்வர்ட், பட் அது போகிற அந்த ப்ராசஸ் வந்து எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. இட்ஸ் த சேம் எவ்ரிடே. அந்த மாதிரி அவள் லைஃப் வந்து ஒரே ப்ராசஸில் திருப்பி போயிட்டுருக்கு. திஸ் நத்திங் ஸ்பெஷல் ஆர் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ அதனால் அவள் வந்துட்டு போகிற கஸ்டமர்ஸையும் அவள் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. அவள் லைஃப்பில் எந்த ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது. ஏன்னா அது வந்து டெய்லி என்ன நடக்குதோ அதே நடந்துகிட்டே இருக்குது. மொனோட்டோனஸாக இருக்குது அவளோட லைஃப். அதை வந்து அவள் சொல்கிறா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவளோட லோன்லினஸை பற்றி சொல்கிறா. ஓகே, என்ன சொல்கிறான்னா, மை பாடி இஸ் லைக் த சிங்கிள் ஸ்ட்ரா தட் ஷுக் ஒன்ஸ் இன் த விண்ட் அண்ட் ஃபைனலி ப்ரோக் த கேமல்ஸ் பேக். அதாவது நான் வந்து ஒரு செழிப்பான ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு பர்சனாக இருந்தேன். பட் இப்போ வந்து ஐ ஹாவ் ட்ரைட் அவுட் லைக் அ ஸ்ட்ரா. எனக்குள்ளே வந்து எந்த ஒரு லைஃபுமே, எந்த ஒரு சந்தோஷமுமே, எந்த ஒரு டிலைட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ எப்படி வந்து இப்போது ஒரு கேமில் வந்து இந்த லாஸ்ட்டு மூவ் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் மூவை வந்து ப்ளே பண்ணும்போது சொல்லுவாங்க, திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்ட்ரா, இதோடு இது முடிஞ்சிடும் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட வச்சுப்போமே, எல்லாமே முடிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ளே மென்டலி டிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பர்சன் அப்ரோச்சஸ் அ ப்ராஸ்டியூட். ஓகே, பட் இப்போ வந்து ஒரு மென் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டோட இருக்காருன்னு தெரிஞ்சிட்டா naturally everyone will blame the prostitute for dividing that family. ஓகே, ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, நானே வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராஸ்பெரிட்டியெல்லாம் லூஸ் பண்ணி ட்ரையாக ஆல்ரெடி இருக்கேன். ஆனால் வந்து நான் தான் லாஸ்ட்டு ஸ்ட்ராவாக இருக்கேன் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு. ஆனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மை பாடி இஸ் த சிங்கிள் ஸ்ட்ரா தட் ஷுக் ஒன்ஸ் இன் த விண்ட் அண்ட் ஃபைனலி ப்ரோக் த கேமல்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட் வில் பி த லாஸ்ட் லைஃப் லெஃப்ட் டு த கேட். அப்படின்னா வந்து கேட் ஹேஸ் 9 lives அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் நிஜமாலே அப்படி கிடையாது. வாட் they'll say is, ஒரு பூனைக்கு வந்து 9 உயிர் இருக்குது, அது சாக அதுக்கு 9 lives வரைக்கும் அது உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ என்ன சொல்கிறான்னா, ஷீ ஃபீல்ஸ் லைக் ஷீ இஸ் லிவிங் ஆன் ஹர் லாஸ்ட் லைஃப், இதுக்கப்புறம் அவளுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இட் மீன்ஸ் தட் ஷீ ஹவ் ட்ரைட் எவ்ரி திங், எல்லாமே பண்ணணும்னு அவள் ட்ரை பண்ணிவிட்டு அவளால் எதுவுமே பண்ண முடியாமல் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு ஆக்குபேஷனில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு மீனிங் வருது இதுக்கு. அண்ட் சிங்கிங் ஷிப் டு அ டெசர்ட்டிங் ரேட். அதாவது ஒரு கப்பல் மூழ்க போக முன்னாடி கேட்டுக்கு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, சாரி ரேட்டுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு ரேட் வந்து என்ன செய்யுமா, கப்பல் வந்து மூழ்கோன்றது அதுக்கு ஒரு கட் ஃபீலிங் மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா. ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே அதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குமா. ஸோ அந்த கேட் வந்து அந்த ரேட் வந்து என்ன செய்யுமா, எங்கே வந்து லேண்ட் இருக்கோ அங்கே வந்து இறங்கிடுமா. இஃப் இட் ஃபீல்ஸ் தட் த ஷிப் இஸ் கோயிங் டு சிங்க். அந்த மாதிரி வந்து her beauty is like a sinking ship. ஓகேவா, ஒரு prostitute வந்து it's not like she is going to stay in the business for all through her life. ஓகேவா, ஸோ அடிக்கடி நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, வயசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அடிக்கடி வரும். ஸோ அவளோட பாடி வந்து ஒரு சிங்கிங் ஷிப்பு. ஓகே, ஸோ அது சிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி வந்து ரேட்ஸ் வந்து ஓடுதோ அந்த மாதிரி வந்து அங்கே அவளை அப்ரோச் பண்ணுற அந்த மென்னெல்லாம் அவளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. பேரன் கேனன் பூமிங் இன் அ ஃபர்டைல் ஃபீல்ட் ஆஃப் மென். பேரன் கேனன்னா துப்பாக்கி. ஓகே, பேரன் கேனன்னா காலியான துப்பாக்கி. ஓகே, ஒரு துப்பாக்கி லோடடாக இருக்கும்போது அதோட மதிப்பு, அதோட பயம், அதோடைய ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும். ஆனால் காலியாக தோட்டா இல்லாத ஒரு துப்பாக்கியை யாராச்சும் மதிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு தோட்டா இல்லாத ஒரு துப்பாக்கி ஆம்பளைங்களுக்கு நடுவில் இருக்கிற வேர்ல்டில் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த தோட்டா இல்லை அப்படின்றத வாட் ஐ ஃபீல் இஸ், அந்த கமிட்மெண்ட் இல்லாத அந்த விஷயத்தை வந்து மென் டேக் இட் லைக் அன் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஷீ இஸ் டிஸ்கஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கடவுள் படைச்சாரு, எப்படி வந்து அவளோட லைஃப்பில் இருக்க மென்லாம் வந்துட்டு போகிறாங்க, அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஹர் லைஃப் அதெல்லாம் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஷீ ஸ்பீக்கிங் அபவுட் இஸ், என்னோட லைஃப் வந்து எவ்வளோ லோன்லியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறா. ஸோ ஷீ ஃபீல்ஸ் தட் காஃபின் இருக்குல்ல,
அதாவது கிறிஸ்டியானிட்டியில் வந்து அந்த உட்டன் கேஸ்கெட்டில் போட்டு புதைப்பாங்களா, அதான் காஃபின். அந்த காஃபின் மாதிரி வந்து என்னோட பாடி வந்து ஒரு காஃபின் அளவுக்கு லோன்லியாக நான் இருக்கேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நான் லோன்லியாக இருக்கேன். ஒரு ரோர்சார்ஜ் டெஸ்ட் மீன்ஸ் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே இங்கு தொளிச்சு அதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களோட ட்ரெய்ட்ஸு அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ இந்த வானத்தில் மேகம் இருக்கும், உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒன்று தெரியும். ஸோ இப்படி தெரிஞ்சால் இப்படி அது மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது ஒரு டெஸ்ட்டு டு ஃபைண்ட் அவுட் அபவுட் யுவர் மென்டல் ஸ்டெபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சா தன்னோட லோன்லினஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அவளோட லைஃப் எப்படி இருக்குன்னா, செலிபேட்ஸ் ஃபைனல் ஏமன். செலிபேட்னா கல்யாணமே பண்ணாமல் இருக்கக்கூடிய மென். ஸோ செலிபேட்டோட ஃபைனல் ஏமன், அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற அந்த ஃபைனல் ஏமன் மாதிரி என்னோடய லைஃப் வந்து லோன்லியாக இருக்குது. என்னோடய பாடி வந்து ஒரு காஃபின் க்ரீக், அதான் காஃபின் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் டேப் ஆஃப் டெசோலேட் ஷட்டர், அதாவது அந்த காஃபினை மூடினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடிப்பாங்கள்ல, அந்த ஆணி மாதிரி என்னோடய லைஃப் வந்து அவ்வளோ ஐசோலேட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் த கக்ஹோல்ஸ் லாஸ்ட் சைலண்ட் ஷ்ரீக். கக்ஹோல்டுனா ஒய்ஃபை ஏமாத்துறாங்கல்ல, அவங்கள தான் கக்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கக்ஹோல்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, கக்ஹோல்ஸோட லாஸ்ட் சைலண்ட் ஷ்ரீக், அதாவது சைலண்ட் ஷ்ரீக்னா அவங்க வெளிக்காட்ட முடியாத அந்த ஸ்மைல், அந்த நக்கலாக சிரிப்பாங்களோ ஒரு ஸ்மைல். அதாவது இந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன செய்வாங்கன்னா, வெளியில் ஒரு ப்ராஸ்டியூட்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களோட அசோசியேட் ஆகவே கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் டார்க்னஸில் யாருக்கும் தெரியாமல் இவங்களோட வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ இவளோட லைஃப் வந்து எப்படி இருக்காமா, ஒரு கக்ஹோல்டோடைய சைலண்ட் ஷ்ரீக்காக இருக்கான். ஓகே, ஸோ அவள் வந்து அண்ட் ஆல்சோ வில்லேஜ் இடியட்ஸ் ஸ்டட்டர். இவங்க எல்லாருமே தனிமையாக இருக்கும்போது அவளை உரிமை கொண்டாடிக்கணும், அவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர, ஒரு பப்ளிக்கில் இருக்கும்போது இவள் யாருன்னே தெரியாது, இவளோட அசோசியேட்டே ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்துல தான் அவளுடைய இது இருக்குது. ஸோ நோ ஒன் கேன் கிளைம் தட் ஷீஸ், இவளோட நான் அஃபேரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட நேச்சரே வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரெஃபரன்சஸ் வருது டு த பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ். ஆடம்ஸ் ரிப் chew to the bone and the stone that hurled Abel to the mud. ஸோ ஆடம்ஸ் ரிப், ஆடம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆடம் வந்து அந்த டெம்ட் ஆகி அந்த பழத்தை சாப்பிட்டார்ல, அந்த டெம்டேஷன் வந்து என்னோட பாடி தான் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து ஏபல் யாருன்னா ஆடம்க்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. ஓகே, கெயின் அண்ட் ஏபல். ஸோ ஏபல் வந்து என்ன செய்வார்னா, கெயின் மேலே ரொம்ப பொறாமப்பட்டு கல் எடுத்து அவனை தூக்கி போட்டு கொன்றுவார். ஆடமோட பசங்க 2 பேரோட கதை இது. ஸோ ஏபல் வந்து ஒரு கல் எடுத்து வந்து போட்டாங்கல்ல, அந்த கல் தான் நான். ஓகே, ஸோ அந்த டெம்டேஷன்ஸ் தான் நான் அப்படின்ற மீனிங் வருது. ஸோ ஒன் டே காட் வில் ஆஸ்க் ஃபார் திஸ் sweaty body of mine and but like all the rest he will have to stand in line. அதாவது கடவுளே ஒரு நாள் வந்து என்னோட ஸ்வெட்டி பாடியை வந்து கேட்பார். ஓகே, என்னோட சர்வீசஸை கேட்பார். அப்போ வந்து மற்றவங்கள மாதிரி லைனில் தான் நிற்கணும் அப்படி சொல்கிறா. ஸோ செட் த ஓர் ஆஸ் தி ஆஸ்ட் ஃபார் மோர். அதாவது மனுஷங்க எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஓர் வேணும் அப்படின்னு மேன்லாம் கேட்குறாங்களாம். ஸோ கடவுள் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். காட் வந்து அந்த விஷயம் வந்து கிராண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் டே காட் வில் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் தி ஸ்வெட்டி பாடி. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் காட் இஸ் ஆல்சோ ஒன் பேட்ரியார்கியல் மேன். அதாவது அந்த ஆணாதிக்க சமூகத்தை தான் பேட்ரியார்கின்னு சொல்கிறோம்ல. ஸோ கடவுளும் வந்து ஒரு பேட்ரியார்கியல் மேன் தான். அவருமே மற்ற ஆம்பளைங்க போல தான். ஒரு நாள் அவரும் என்னை தேடி வருவார். ஆனால் மற்றவங்கள மாதிரி, மற்ற மென் மாதிரி அவரையும் நான் லைனில் நிற்பார் என்னோடய சர்வீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன் எல்லாம் வந்து தே ஆஸ்க் ஃபார் மோர் பட் காட் செட் ஓகே லெட் இட் பி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விஷயம் வந்து கிராண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவள் பாவம், அவள் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பில் தான் இந்த தொழிலுக்கு வந்தா, அவளுக்கு வந்து வாழ வழி இல்லை அப்படிலாம் எந்த க்ளோரிஃபிகேஷனும் இல்லை. அண்ட் எந்த ஒரு
விக்டமைசேஷனும் இல்லை. ஓகே, ஸோ அவளை வந்து பாவப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ வேறு வழி இல்லாமல் இவ இருக்கா அப்படிலாம் இல்லாமல் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பீக்ஸ் பிளெயின்லி ஆனஸ்ட்லி அபவுட் ஓர்ஸ் லைஃப். அந்த மாதிரி வாட் ஷீ ஃபீல்ஸ் அப்படின்றத மட்டும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இஸ் மை ஃபேவரட். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஹவு ஹீ மேட் அ war அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் ஐ திங்க் தட் எவ்ரி விமன் ஹேஸ் ஆல் த கெப்பாபிலிட்டிஸ். நமக்கு வந்து தெரியாது, அவங்க சொல்லுவாங்களே when you subject to some situation, most of the women வந்து they are so flexible to change themselves to suit the narrative. I feel that. So இது வந்து first paragraph was so much nice to read. And இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸு. கடவுளும் வந்து ஒரு பாட்ரியார்க்கியல் மேன் தான், அவரும் மற்றவங்கள விட எந்த ஒரு வித்தியாசமான பர்சனும் கிடையாது அப்படின்லாம் சொல்லும் போது கடவுளே வந்து ஒரு கேட் கீப்பர் தான். லைக் கடவுளே வந்து இந்த பேட்ரியார்க்கியல் சொசைட்டியோட கேட் கீப்பர் தான். கடவுளே வந்து ஆணாதிக்க சமூகத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி தான் அப்படின்ற ஒரு ஃபேக்டை வந்து இவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இது உண்மையா பொய்யா, கடவுள் நம்மளை எப்படி தான் வாழ சொன்னாரா, இதெல்லாம் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் ரிலீஜன் அண்ட் டு ஈச் பர்சன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் இவங்க டிசோசா வந்து இதை தான் ஃபீல் பண்ணி வந்து இந்த போயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளும் வந்து இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டியை என்கரேஜ் பண்ணுற ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராஸ்டியூட்டோட லைஃப் வந்து எவ்வளோ லோன்லியாக இருக்குது, அவள் எவ்வளோ இஷ்யூஸ் வந்து அவளோட லைஃப்பில் போயிட்டுருக்கு, அண்ட் ஹவு காட் மேட் ஹர் அப்படிங்கிற ஒரு 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 அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போயம். இந்த போயமில் வந்து நீங்கள் வந்து லைன் பை லைன் அப்படியே இப்போ நான் சொன்ன இந்த அர்த்தத்தை வந்து பார்த்துட்டே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த போயமில் பெரிய கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கான்டெக்ஸ்ட்டும் கிடையாது, இது ரொம்ப பெரிய போயமும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த போயமுடைய காப்பியை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் லிசன் டு திஸ் ஒன்ஸ் அண்ட் ஜஸ்ட் ரீட் த போயம். இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்.